ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன புஷ்பா 2. படமே பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் 43 மினிட்ஸ்க்கு வருது. ரொம்பவே ஒரு லாங்கான மூவி மாதிரி இருக்கு. ஸோ படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹார்பர காட்டுறாங்க. நெறைய கண்டெய்னர்ஸ அன்லோட் பண்றாங்க. ஒன் ஆஃப் த கண்டெய்னர தூக்க முடியல ஓவர்லோடுன்னு காட்டுது. கண்டெய்னர ஓப்பன் பண்ணா சந்தன கட்டைகளா விழுகுது. ஒர்க்கர்ஸ்க்கு ஒண்ணும் புரியல. பாஸ் கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஒரு ஜாப்பனீஸ் பீப்பிள். பாஸ் பார்க்குறாங்க. இது பர்மிஷனும் இல்லாம வந்த கண்டெய்னரா இருக்கே! பர்மிஷன் இல்லாம எப்படி இத அலோவ் பண்ணாங்க? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கண்டெய்னர்ல ஒருத்தன் இருக்கான். பாஸ் சொல்றாரு, "40 நாளா இந்த கண்டெய்னருக்குள்ள சாப்பாடு, தண்ணி இல்லாம ஒருத்தன் எப்படி உயிரோட இருந்தான்? அவன் மோஸ்ட்லி செத்து தான் இருப்பான்." அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவன் தலைகீழ கட்டி தொங்க விடுறாங்க. இவன கொஸ்டின் பண்றாங்க. ஆனா, அந்த கூலி அந்த ஒர்க்கர் சைட்லருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. சரி ரேண்டமா ஒரு இந்தியன கூப்பிடுவோம். ஏன்னா, இவன் இந்தியன் தானே. இந்தியன் பாஷையில பேசினா இவனுக்கு புரியும். டிரான்ஸ்லேட் பண்ணட்டும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. "யார்டா நீன்னு?" ரிப்பீட்டடா அந்த இந்தியன் கேட்குறாரு. அப்பதான் அந்த கண்டெய்னருடைய பேரு புஷ்பான்னு பார்க்குறாங்க. அப்படியே அந்த கூலி அப்படியே ஒரு ஜூம் பண்ணா அவரு தான் புஷ்பான்னு ரிவீல் ஆகுது. புஷ்பா ஒரு கோடாலி வச்சிருக்காரு. அத வச்சு அந்த கயிற கட் பண்ணி கீழ வராரு. அங்க ஒரு 20 பேர் கன்னு, ஸ்வாடு, கட்டானாலாம் வச்சுட்டு ஃபைட் பண்றாங்க. பட் புஷ்பா இஸ் நாட் அ ஃப்ளவர். ஹி இஸ் ஃபயர்ங்கிற அந்த கிரிஞ்ச் டயலாக் படி எல்லாரையும் போட்டு அடிச்சு அப்படியே துவம்சம் பண்ணிடுறாரு. இதுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஜாப்பனீஸ்ல இர்ரெலவென்ட்டா வெதர் ரொம்ப கோல்டா இருக்கு கோனிச்சிவா அப்படின்லாம் புஷ்பா பேசுறாரு. "எப்படி உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும்?" அப்படின்னு கேட்கறதுக்கு, 40 நாளா நான் கண்டெய்னர்ல எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு 30 நாளில் ஜாப்பனீஸ் புக்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஜாப்பனீஸ்ல பஞ்ச் டயலாக் பேசிட்டே எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்றாரு. இந்த ஃபைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பாக்கு தர வேண்டிய காச இவங்க ஏமாத்தியிருக்காங்க. அந்த பணத்த வசூல் பண்றதுக்கு தான் இந்த ஃபைட். புஷ்பாவ ஒருத்தர் கன்ல சுட்டர்றாரு அண்ட் புஷ்பா அப்படியே தண்ணீல ட்ரவுன் ஆகுறாரு. அப்ப ஒரு ஃப்ளாஷ்பேக்க காட்டுறாங்க. புஷ்பாவோட சைல்ட்ஹுட்ல அவனுக்கு கூட இருக்கிற பசங்க எல்லாம் அவனுக்கு அப்பா இல்ல, அவங்க அம்மாவோட கேரக்டர் சரியில்ல அப்படின்னு ரொம்பவே புல்லி பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா ஒரு செகண்ட் ஒருத்தருக்கு செகண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு பொறந்தவன் தான் புஷ்பான்னு ரொம்பவே கலாய்க்கிறாங்க. ஸோ சைல்டு புஷ்பாவ தண்ணீல இருக்கிற பந்த கொண்டு வா, உங்க அப்பா முல்லேட்டின்னு நாங்க நம்புறோம் அப்படிங்கிறாங்க. முல்லேட்டின்ங்கிறது அந்த கம்யூனிட்டி சர்நேம். அத ப்ரூஃப் பண்றதுக்கு டெஸ்பரேட்டா சைல்டு புஷ்பா தண்ணீல குதிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது அண்ட் அவர் அப்படியே அதுல மூழ்கிடுறாரு. அப்படியே சீன கட் பண்ணா, அது ஒரு நைட்மேர். புஷ்பா அப்படியே எந்திரிக்கிறாரு. அப்புறம் கூடவே அவர் வைஃப் ஸ்ரீவல்லி பிளேய்டு பை ராஷ்மிகா மந்தனா. "என்னாச்சு சாமி?" அப்படின்னு கேட்குறாங்க. புஷ்பா அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாவ சொல்றாரு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, புஷ்பாவோட ஒர்க்கர்ஸ காட்டுறாங்க. அங்க புதுசா ஒரு ஜாயின் பண்ண ஒர்க்கர எல்லாரும் செம்மையா வேல வாங்குறாங்க. அங்க ஒரு பூஜையும் நடக்குது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கோயிலுக்கு வராங்க. சாமிக்கு கிரீடம் படைக்கிறாங்க. அங்க ஒருத்தர் புஷ்பாவுடைய ஸ்டெப் பிரதரு. அதாவது புஷ்பாவுக்கும் அவருக்கும் ஒரே அப்பா. ஆனா அம்மா வேற வேற. ஸோ அவரு வராரு அந்த இடத்துக்கு. ரொம்பவே இவங்கள ஒரு காஸ்ட் இல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு சர்நேம் இல்ல அப்படின்னு அசிங்கப்படுத்துறாரு. அண்ட் அவர் இவங்கள குலங்கோத்திரம், கேஸ்ட் எல்லாம் வச்சு ரொம்ப அவமானப்படுத்துறாரு. புஷ்பா அண்ட் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த கேஸ்ட்டும் இல்ல, கோத்திரமும் இல்ல. அத வச்சு ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல புஷ்பாவோட ஒர்க்கர்ஸ் சந்தன மரக்கட்டைங்கள வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு ரிவீல் ஆகுது. அங்க புதுசா வந்த ஒர்க்கர் எல்லாரும் போட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவரு வேற யாரும் இல்ல. புஷ்பாவ அரெஸ்ட் பண்ணணும்னு வெறியில இருக்கிற போலீஸ் தான். அவர் பேரு பன்வர் சிங் ஷெகாவத். நம்ம அவர ஷார்ட்டா ஷெகாவத்ன்னு சொல்லலாம். பிளேய்ட் பை ஃபஹத் ஃபாசில். ஸோ அவரு அப்படியே போலீஸ் டீமும் கூப்பிடுறாரு. எல்லா ஒர்க்கர்ஸையும் சுத்தி வளைக்கிறாங்க. அண்ட் அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்கருக்கு அடுத்த நாள் கல்யாணம்னு தெரிய வருது. ஆனாலும் அவரு இங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. புஷ்பா அவன மட்டும் வெளியே எடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வராரு. ஆனா அதுக்கு போலீஸ் ஒத்துக்கல. அப்பதான் நமக்கு ரிவீல் ஆகுது. புஷ்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு போலீஸ்க்கும் நெறைய லஞ்சம் குடுத்துருக்காரு பாஸ்ட்ல அப்படின்னு. ஸோ இப்ப மட்டும் ஸ்ரீனு அப்படிங்கிற அந்த கல்யாண பையன ரிலீஸ் பண்ணலனா, எல்லாரையும் லஞ்சம் வாங்குற கேஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணிருவேன்னு புஷ்பா த்ரெட்டன் பண்றாரு. ஒருத்தர் பயந்துட்டு கல்யாண பையன ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்பதான் புஷ்பாக்கு தெரிய வருது, அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் செம்மையா அடிச்சு வெளுத்துருக்காங்கன்னு. புஷ்பா அவரோட ஒர்க்கர்ஸ, அவரோட புள்ளைங்க, அவரோட பசங்கன்னு தான் சொல்றாரு. அவங்கள ஒரு ஃபேமிலியா தான் பார்க்குறாரு. ஸோ அவங்கள அடிச்சா, அது புஷ்பாவையே அடிச்ச மாதிரின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரொம்ப கோவப்படுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்மளுடைய போலீஸ் ஃபஹத் ஃபாசில் ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன் எம்ப்டியா இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா எல்லா கூலிக்காரங்களையும் ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் எல்லா போலீஸ்க்கும் மூட்டை மூட்டையா பணம் குடுத்து,
அவங்கள அதாவது ராஜினாமா பண்ண வச்சிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஷெகாவத் போலீஸ், அதாவது ஃபஹத் ஃபாசில் செம்மையா கோவமாகுறாரு. அப்படியே ஒரு சாங் வருது. புஷ்பாவோட பெருமை, பவர்லாம் எடுத்து சொல்ற மாரி, ஒரு மேல் ஃபேண்டஸிய ஃபுல்ஃபில் பண்ற மாரி லிரிக்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் புஷ்பாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நெறையா காசு குடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரியும், அ நெறையா அன்னதானம்லாம் போட்டு ஒரு நல்ல கேரக்டரா காட்டுறாங்க. அண்ட் புஷ்பாக்கு இப்ப சிஎம் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அவர் கெளம்புறாரு. அப்ப ஹீரோயின் ராஷ்மிகா சொல்றாங்க, "சாமி அப்படியே சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. ஹால்ல பெருசா வைக்கலாம்" அப்படின்றாங்க. அதுக்கு புஷ்பாவும், "ஃபோட்டோ தானே எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ சிதப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மினிஸ்ட்ரில இடம் வேணும். அவரு தான் புஷ்பாவ கூட்டிட்டு போய் சீஃப் மினிஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சிதப்பா வந்து ஜஸ்ட் ஒரு மினிஸ்டர் தான். அவருக்கு மினிஸ்ட்ரில இடம் வேணும். அதுக்கு தான் அவங்க வந்து சிஎம்ம மீட் பண்ண வராரு. சிதப்பா புஷ்பாவ சிஎம்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சிஎம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு. ஸோ புஷ்பா சிஎம்மோட பார்ட்டிக்கு நெறைய ஃபண்ட்ஸ் குடுக்க வராருன்னு நமக்கு தெரிய வருது. புஷ்பா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கு சிஎம் ஸ்மக்லர்ஸ் கூடலாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு மட்டும் இந்த ஃபோட்டோ வெளிய வந்தா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்றாரு. ஆனா ஃபோட்டோகிராஃபர் கிளிக் பண்ணிடுறாரு. அதுக்கு அந்த சிஎம் அந்த ஃபில்ம் ரோலே ஃபுல்லா புடுங்கி தூக்கி எறிஞ்சிடுறாரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஓல்டு ஜெனரேஷன் ஒரு 1990ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ல எடுத்த மாரி காட்டுறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஃபில்ம் ரோல் தான். சிஎம் புஷ்பா கிட்ட சொல்றாரு. பொண்டாட்டி சொன்னான்லாம் எதுவும் செய்யாத. பொண்டாட்டி பேச்ச கேட்ட எவனும் உருப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்றாரு. மீட்டிங் ஓவர் ஆகுது. சிதப்பாவும், புஷ்பாவும் பேசிக்கிறாங்க. சிதப்பா வந்து புஷ்பாவ கன்வின்ஸ் பண்றாரு. அப்புறம் ஒரு ஜோக்கா சிதப்பா சொல்றாரு. என்னன்னா, "நான் சிஎம் ஆனா உன்ன கூட சூப்பரா போஸ் குடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பேன்னு." இத கேட்ட புஷ்பா, "அப்ப நீ தான் அடுத்த சிஎம்ன்னு" சீரியஸா சொல்லிடுறாரு. சிதப்பாவே ஷாக் ஆகிர்றாரு. அதுக்கு 100,00,00,000 செலவாகும்பா. அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்லும்போது, புஷ்பா கேஷுவலா நான் உனக்கு 500,00,00,000 தரேன். ஆனா நீ தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிறாரு. சித்தப்பா செமையா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே சித்தப்பாக்கு ஒரு ஷால போத்தி விட்டு போர்வ போத்தி விட்டு ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்ப புஷ்பா சொல்றாரு, சிஎம் மேல அவருக்கு எதுக்கு கோவம்னா, பொண்டாட்டி பேச்ச கேட்டா யாரும் உருப்பட்டது இல்லன்னு சொன்னது தான். ஸோ அப்படி சொல்லி சிஎம் வந்து புஷ்பாவோட வைஃப இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு தான் இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறாரு. அண்ட் அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு கோல்டு செயின் வேற குடுத்துட்டு போறாரு. ஸோ புஷ்பா வெளிய வந்தோனே பிரஸ்ல எல்லாரும் கேட்கறாங்க, "சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? எப்படி இருந்தது மீட்டிங்ன்னு?" அதுக்கு சிஎம் 24ஆம் தேதி ஜூலை என் வீட்டுக்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு புஷ்பா ஒரு பொய் சொல்றாரு. சிதப்பா வந்து இப்ப டெல்லிக்கு போய் கட்சி தலைவர்கிட்ட சிஎம் போஸ்ட் வேணும்னு கேட்கறாரு. கட்சி தலைவர் உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. சிதப்பாவ யாரோ பின்னால இருந்து தூண்டி விட்டுருக்காங்கன்னு. கட்சி தலைவருக்கு அவர் தம்பிகிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவர் தம்பி ஒருத்தவங்க கிட்ட டீல் பேசணும்னு சொல்றாரு. உனக்கு ஃபோன் பண்ணி குடுத்தா 5,00,00,000 தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. ஒரு ஃபோன் காலுக்கு 5,00,00,000 குடுக்குறவன் யாருடா அப்படின்னு பார்க்கும்போது, கட்சி தலைவருக்கு அப்பதான் தெரிய வருது அது புஷ்பா தான்னு. புஷ்பா கட்சி தலைவர் ஆஃபீஸ்க்கு ஒரு சோஃபா அனுப்பியிருக்காரு. அதுக்குள்ள ரூ. 25,00,00,000 கேஷா இருக்கு. அண்ட் சித்தப்பாவ நீங்க சிஎம் ஆக்குனீங்கன்னா, இந்த மாரி நெறைய சோஃபா வரும். நெறைய பணம் குடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கட்சி தலைவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிடுறாரு. கட்சி தலைவருக்கு அப்பதான் புரியுது, புஷ்பா சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு. ஸோ மீட்டிங் ஓவர் ஆகுது. சித்தப்பா புஷ்பாவுக்கு ஃபோன போட்டு சொல்றாரு. "ஏன்பா இவ்ளோ பணத்த செலவு பண்ற? கசானாவே காலியாயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு புஷ்பா ஒரு பிளான் வச்சிருக்காரு. புஷ்பா கிட்ட இருந்து மங்களம் ஸ்ரீனு எல்லா ஸ்டாக்கையும் வாங்குறாங்க. ஸ்டாக்குங்கிறது இந்த இடத்துல சந்தனக்கட்டைகள். அத வந்து மங்களம் ஸ்ரீனு கிட்ட இருந்து முருகன்னு ஒருத்தர் வாங்குறாரு. அண்ட் முருகன் கிட்ட இருந்து சில டீலர்ஸ் வாங்குறாங்க. ஜாப்பனீஸ் பையர்ஸ் வாங்குறாங்க. ஸோ நம்ம இந்த மிடில் மேன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி டைரக்ட்டா நம்மளுடைய ஜாப்பனீஸ் பையருக்கு நம்பளே போய் வித்தா நெறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த ப்ராஃபிட்ட வச்சு நான் ஃபண்ட்ஸ ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல புஷ்பராஜையும் அவருடைய ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் மால்தீவ்ஸ்ல இருக்காங்க. அங்க வந்து அந்த ஜாப்பனீஸ் பையரோட ஆளு. அதாவது ஜாப்பனீஸ் வரல. அவங்களுடைய டீலர் வந்திருக்காரு. ஸோ அவங்களோட மீட்டிங் போடுறாங்க. புஷ்பாவோட டீல் என்னன்னா, 2000 டன்னுக்கு நான் வந்து உங்களுக்கு சரக்கு ஐ மீன் அந்த சந்தன கட்டைகள நான் சப்ளை பண்றேன். அண்ட் பதிலுக்கு நீங்க பேமெண்ட் 500,00,00,000 நீங்க எனக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ணணும். ஆனா இந்த விஷயத்துல மிடில் மேன் அதாவது முருகன் அண்ட் மங்களம் ஸ்ரீனு வந்து டீல் பண்ண மாட்டாங்க. டைரக்ட்டா நீங்க என்கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்டின்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டீலர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம புஷ்பாவோடைய பவர் தெரிஞ்சு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே அந்த டீலரோட ஹெலிகாப்டரும் வித் பைலட்டா ஒரு 100,00,00,000 குடுத்து அங்கேயே புஷ்பா வாங்கிட்டாரு. மூவி பார்த்தீங்கன்னா செம்ம ரிலேட்டபிளா இருக்கும். அதாவது ஒரு 100,00,00,000, 500,00,00,000, 50,00,00,000 எல்லாருக்குமே ரிலேட் ஆகுற மாரி எடுத்திருப்பாங்க.
இப்போ ஒரு 2000 டன் குடுக்குறதுக்கு நெறையா மேன் பவர் தேவைப்படுது. ஸோ புஷ்பா லேபரர்ஸோட சேலரிய ரூ. 2000லிருந்து இப்ப ரூ. 10,000வா இன்கிரீஸ் பண்ணியிருக்காரு. நெறைய பேரு விறகு வெட்டுற வேலைக்கு வராங்க. நெறைய லாரீஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ புஷ்பா அவரோட சிண்டிகேட் மெம்பர்ஸ்ட்ட சொல்றாரு, ஸ்டாக் எல்லாம் நெறையா வேணும்னு. அப்போ ஒன் ஆஃப் த சிண்டிகேட் மெம்பர் தான் பிக்ஷா ரெட்டி. பிக்ஷா ரெட்டியோட ஏரியால பார்த்தீங்கன்னா, போலீஸ் செக் போஸ்ட்லாம் நெறையா இருக்கு. ஸோ அவர்கிட்ட கம்மியா தான் சந்தனம் கேட்டுருக்காங்க. ஆனா அவரு, "இல்ல, என்னால நெறைய சந்தனக்கட்ட கொண்டு வர முடியும்" அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. பிச்சா ரெட்டியோடைய சேலஞ்சுக்கு எல்லாரும் சரிங்கிறாங்க. இவங்க மீட்டிங்க்கு நடுவுல ஹீரோயின் ஸ்ரீவள்ளி, ராஷ்மிகா வந்து புஷ்பாவுக்கு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சமா கையில ஊத்தி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ உப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னதும், ராஷ்மிகா வந்து கோவிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி ராஷ்மிகா கோவத்துல எல்லா குழம்பையும் கீழ ஊத்திடுறாங்க. புஷ்பா மீட்டிங்ல இருந்து 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் ஸ்ரீவள்ளிய கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா அப்ப ஸ்ரீவள்ளி கால்ல அடிபட்டுருது, ரத்தம் வருது. புஷ்பா மஞ்சள தடவி குடுக்குறாரு. அப்ப ஸ்ரீவள்ளி சொல்றாங்க, "எனக்கு இப்ப ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னு." ஸோ ஸ்ரீவள்ளிக்கு இப்ப கிச்சன்லயே ரொமான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புஷ்பா வெளிய எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ்லாம் இப்பலாம் உட்காந்து இத பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவே, ஹீரோயின் வந்து ரொம்பவே ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அப்படியே ஒரு சாங் வருது. சாங்ல வந்து நெறைய வல்கர் ஸ்டெப்ஸும் வருது. அண்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு வல்கரான வேல காட்டியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் அவர காட்டுறாங்க. அண்ட் அவர வந்து தாக்ஷான்றவங்க வந்து மீட் பண்றாங்க. தாக்ஷான்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல வந்திருப்பாங்க. தாக்ஷாவோட தம்பிய புஷ்பா வந்து சில ரீசன்க்காக கொன்றுக்காரு. ஸோ தாக்ஷாவோட ஹஸ்பண்ட் தான் மங்களம் ஸ்ரீனு. அவரு தான் முதல்ல வந்து சிண்டிகேட்க்கு பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு. ஆனா அவரோட பிரசிடென்ட் பொசிஷனையும் இப்ப புஷ்பா திருடிக்கிட்டான். ஸோ அவருக்கு வந்து செமையா கோவம் வருது. ஸோ தாக்ஷாவுக்கு எப்படியாச்சும் புஷ்பா மேல ரிவெஞ்ச் எடுக்கணும். ஸோ அவங்க ஃபஹத் ஃபாசில் கூட கூட்டு சேர்றாங்க. புஷ்பாவோட இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடு, அதாவது இந்த ஜாப்பனீஸ் டீல எப்படியாவது தடுத்தாகணும். இல்லைன்னா அவன் இன்னும் பெரிய ஆள் ஆகிருவான் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, வொர்க்கர்ஸ் எல்லாருமே வெட்டி சந்தன மரத்த தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஹத் ஃபாசில் அவரோட போலீஸ் டீம் கூட போய் பிச்சா ரெட்டிய த்ரெட்டன் பண்றாரு. பிச்சா ரெட்டியோட ரூட்ட பிளாக் பண்ணி அவரோட ஸ்டாக் எல்லாத்தையும் கொளுத்திருவேன்னு பயப்படுத்துறாரு. பிச்சா ரெட்டி திமிரா பேசும்போது அவன பிரிட்ஜுக்கு கீழ தள்ளி விட்டுர்றாரு. ஸோ பிச்சா ரெட்டியோட இந்த மரணத்துக்கு காரணம் புஷ்பாவோட புவர் பிளானிங் தான் அப்படின்னு சிண்டிகேட் மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. புஷ்பாக்கு பதிலா முதல்ல இருந்த மங்களம் ஸ்ரீனுவையே பிரசிடென்ட்டா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சித்தப்பா டைரக்ட்டா போலீஸ், அதாவது ஃபஹத் ஃபாசில மீட் பண்ணி, "இந்த மாரி ஏன்பா பிரச்சனை பண்ணிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஃபஹத் ஃபாசில், "நீங்க வேணா உங்க சட்டை பேண்ட்டெல்லாம் கழட்டுங்க. நான் அவன விட்டுர்றேன்" அப்படின்னு திமிரா சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு கோவப்படுறாரு சித்தப்பா. அதுக்கப்புறம் லேட்டர் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு, சட்டை, பேண்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஃபஹத் ஃபாசில் கிட்ட செம்மையா ஷாக் குடுக்குறாரு. புஷ்பா ஒரு பார்ட்டில எல்லார் முன்னாடியும் எனக்கு சாரி சொல்லணும். அப்பதான் நான் உங்க ஸ்டாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன். அதுவரைக்கும் நான் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்டிங்கிறாரு. ஸோ சிதப்பா ஒரு பார்ட்டியே வைக்கிறாங்க. எல்லாரும் விஐபி சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ ஃபஹத் ஃபாசில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புஷ்பா ரொம்பவே லேட்டா வராரு. சாரி அப்டின்னு ஃபஹத் ஃபாசில் கிட்ட சொல்லிட்டு கெளம்பிர்றாரு. ஸோ போறவரு பாதி ரூட்லயே யூ டர்ன் போடுறாரு. சாரி சொல்லி தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்ப இல்ல அப்டின்னு அவர் ரியலைஸ் பண்றாரு. ஸோ இப்ப திரும்பி அத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, புஷ்பா வந்து வேகமா அந்த கார்ல திரும்பி வந்து ஃபஹத் ஃபாசில ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுர்றாரு. அண்ட் அதே ஸ்விம்மிங் பூல்ல யூரினேட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இத வந்து ஃபஹத் ஃபாசில், அதாவது ஷேகாவத் சாருக்கு ரொம்பவே ஒரு இன்சல்ட்டா போச்சு. அண்ட் 2 பேருக்கும் அங்க செம்மையான சண்டை வருது. ஃபஹத் ஃபாசில் போலீஸ் டீம வச்சு எல்லாரோடையும் பிளாக் பண்றாரு. புஷ்பா எப்படி எல்லா ஸ்டாக்கையும் கடத்திட்டு போறான்னு நானும் பாத்துர்றேன் அப்படின்னு இருக்காரு. அப்பதான் அவருக்கு புரியுது. ரிவர் எல்லாமே காஞ்சு போயிருக்கு. ஐ மீன் ஆறு இதெல்லாமே காஞ்சு போயிருக்கு. அப்ப அதுல லாரி ஈஸியா போகலாம். புஷ்பாவுடைய லாரீஸ்லாம் அந்த ட்ரை ரிவர்ல போயிட்டுருக்குது. போலீஸ் ஜீப்பும் இப்ப ரிவர்க்குள்ள போய் லாரிய ஸ்டாப் பண்ணிர்லான்னு ட்ரை பண்ணும்போது, வழியில யானை, கிரவுடு எல்லாமே வந்து பிளாக் பண்ணிடுறாங்க போலீஸ. ஒரு வழியா போலீஸ் ஜீப் ரிவருக்கு வந்துருது. லாரீஸ ஃபாலோ பண்றாங்க. எப்படியாவது மடக்கி புடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா, புஷ்பா டேம் ஆப்பரேட்டர்ஸ்க்கு ஃபோன போட்டு தண்ணிய திறக்க சொல்றாரு. போலீஸ் ஜீப் எல்லாமே தண்ணீல அடிச்சுட்டு போயிருது. அண்ட் புஷ்பாவுடைய லாரீஸ்லாம் அப்படியே ரோட ஜாயின் பண்ணி எஸ்கேப் ஆகிருது. அப்போ ஃபஹத் ஃபாசிலுக்கு நெறையா மாட்டு வண்டி போறத பார்க்குறாரு. ஒரு மாட்டு வண்டிய நிறுத்தி அதுல ஏறி லாரிய எப்படியோ புடிச்சர்றாரு. அண்ட் கன்ன வச்சு எல்லா டயர்ஸையும் சுட்டுர்றாரு. டிரைவர்ஸ் எல்லாமே தெறிச்சு ஓடுறாங்க. இப்ப ஃபஹத் ஃபாசில் செம்ம ஹாப்பி. புஷ்பாவுடைய பார்ட்டில சொன்ன சாரிய அவரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டே திருப்பி திருப்பி கேட்டு என்ஜாய் பண்றாரு. அப்படியே பிரஸ் மீட்டிங்ல வச்சு 2000 டன் சந்தன கட்டைகள நாங்க புடிச்சுட்டோம் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்றாங்க போலீஸ் டீம். இப்பதான் மங்களம் ஸ்ரீனு ஃபஹத் ஃபாசில தனியா கூப்பிட்டு சொல்றாரு, "இதெல்லாம் சந்தன மரமே இல்ல, சாண்ட்ரா மரம்" அப்படின்னு சொல்றாரு. ஃபஹத் ஃபாசிலுக்கு செம்ம கன்ஃப்யூஷன் ஆகுது. சாண்ட்ரா மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெளிய இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே செஞ்சந்தன மரம் மாரியே இருக்கும். ஆனா அது
உள்ளுக்குள்ள நார்மல் வுட். ஸோ ஃபஹத் ஃபாசில் புடிச்சது உண்மையான ஸ்டாக்கே இல்ல. அண்ட் உண்மையான ஸ்டாக் வந்து ஆந்திராவ தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு அவருக்கு தெரிய வருது. சரி, இந்த புஷ்பா எப்படி இது எல்லாத்தையும் கடத்துனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பதான் தெரிய வருது. புஷ்பா அன்னைக்கு நைட்டு போலீஸ் பார்த்தார்ல மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டிகளெல்லாம் செஞ்சதே சாண்டில்வுட்ல தான். அப்படி செஞ்சு தான் மொத்தமும் கடத்தியிருக்காரு. இப்ப சாண்டில்வுட் எல்லாம் ஆந்திரா பார்டர கிராஸ் பண்ணிருச்சுன்னு தெரிய வருது. ஸோ புஷ்பா நக்கலா ஃபஹத் ஃபாசில கலாய்ச்சுட்டு ஒரு பூவ அனுப்பி அத காதுல வச்சுக்க சொல்றாரு. ஒரு பூ இல்ல, தாக்ஷா, மங்களம், சீனுக்கு சேர்த்து 3 பூ குடு அப்படின்னு கலாய்ச்சுக்கிறாங்க. அண்ட் அப்புறம் ஃபஹத் ஃபாசில் ஒரு மாட்டு வண்டி மேட் ஆஃப் சாண்டில்வுட். அத புடிச்சுக்க இப்போ ஒரு சந்தன கட்ட இருந்தாலும் அதையும் நான் எவிடன்ஸா யூஸ் பண்ணுவேன்னு காட்டும்போது, அந்த மாட்டு வண்டி அப்படியே படார்ன்னு வெடிச்சிருது. புஷ்பா அதுல முன்னாடியே பாம் வச்சிருந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப கோவில்ல ஒரு பண்டிகை நடக்குது. புஷ்பாவுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்காங்க. அதாவது அதான் சேம் அப்பா டிஃபரண்ட் அம்மாக்கள். ஸோ அந்த ஸ்டெப் பிரதருடைய பொண்ணு வந்து அங்க இருக்கா. அவ வந்து மாமா, அங்கிள் அங்கிள், சின்னையான்னு ரொம்பவே ஒரு க்ளோஸா வந்து புஷ்பா கிட்ட பேசுறாங்க. நான் அவரு பெருசா பதில் சொல்லிக்கல. என்னதான் ஸ்டெப் பிரதர்ஸ் பேசலனாலும் அவருடைய பொண்ணு ரொம்பவே அன்பா வந்து பேசுறா. அந்த இடத்துல புஷ்பா அவங்களோட ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அண்ட் அப்பதான் தெரிய வருது அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு. ஸோ இந்த குட் நியூஸ கேட்ட புஷ்பா ஏதோ வேண்டுதல் வச்சு லேடி வேஷம் போட்டு, சேலையெல்லாம் கட்டி, மடி பிச்சை எடுக்குறாரு. அப்புறம் அக்னி சட்டி எடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பூ மிதிக்கிறது. ஐ மீன் நெருப்புலலாம் மிதிச்சு வராரு. ஸோ அப்படி என்னதான் வேண்டுதல் வச்சிருக்கீங்க சாமி? அப்படின்னு ராஷ்மிகா கேட்கும்போது, புஷ்பா சொல்றாரு, எனக்கு பொண்ணு தான் பொறக்கணும். ஏன்னா, அவ கல்யாணம் பண்ணி போற வீட்டுக்கு அந்த கம்யூனிட்டியுடைய சர்நேம வச்சுப்பா. அந்த பையன் வீட்டோட சர்நேம வச்சுப்பா. ஆனா, எனக்கு பையன் பொறந்தா நான் பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் அவன் படுவான் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அப்படியே அங்க ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த பாட்டு அப்படியே வெறித்தனமா கன்டின்யூ ஆகுது. அந்த கூட்டத்துல சில பசங்க வந்து கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அண்ட் தாவணியெல்லாம் புடிச்சு இழுக்குறாங்க. அண்ட் அதுல புஷ்பாவுடைய அண்ணன் பொண்ணு, அதாவது சின்னையா சின்னையான்னு பின்னாடியே வந்துட்டு இருந்தால்ல, அவளையும் பாக்குறாங்க. அண்ட் அவகிட்ட ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க. அப்போ புஷ்பா அங்க வந்து செமையா சண்டை போடுறாரு. அவள காப்பாத்திடுறாரு. பேசிக் ஹீரோயிசம், கிரிஞ்ச் ஆஸ். அண்ட் அப்ப புஷ்பாவோட அண்ணன் அங்க வந்து புஷ்பாவ திட்டுறாரு. "நீ எப்புட்றா எங்க குடும்பத்துல நுழையலான்னு இருந்த? இது நல்ல சான்ஸ்ன்னு தெரிஞ்சோனே ஹீரோயிசம் காட்டுற" அப்படின்னு சொன்னதும், "நான் உங்கள தம்பிய என்னானாலும் ஏத்துக்க மாட்டேன்" அப்படின்னு அவரு ஸ்டெப் பிரதர் சொல்லிடுறாரு. அப்ப புஷ்பா வைஃப் ராஷ்மிகாவுக்கு செம்மையா கோவம் வருது. செம்ம கடுப்பாயிடுறாங்க. அவர கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. "உங்க பொண்ண காப்பாத்துனதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்" அப்படின்ட்டு போறாங்க. அந்த மிஸ்பிஹேவ் பண்ண பசங்கள மொட்டையடிச்சு, செருப்பு மாலை போட்டு எருமை மேல சவாரி பண்ண வச்சு ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஸோ அடுத்த சீன்ல ஃபஹத் ஃபாசில் ஜஸ்ட் 1 டன் ஆஃப் சாண்டில்வுட்ட வாங்கி ஒரு குடவுன்ல வச்சிருக்காரு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் வரும்போது இந்த சாண்டில்வுட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. பிரஸ்ஸும் நம்பிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேசிக்கலி இவங்க கடத்துனது வந்து இவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணது வந்து சாண்ட்ரா அ அப்படிங்கிற உண்மை யாருக்குமே தெரியாது. இந்த 1 டன் தான் சாம்பிள நம்ம குடுப்போம். அத வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. புஷ்பாவோட ஸ்டாக் எல்லாம் இன்னும் இந்தியால தான் இருக்கு. ஸோ அத நாம வந்து சீக்கிரம் சீஸ் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சுருவேன் அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் பிளான் பண்ணி போடுறாரு. அண்ட் அவரோட பிளான் படி எல்லாமே நடக்குது. பிரஸ், மீடியா எல்லாமே வந்து அந்த சாம்பிள் 1 டன் ஆஃப் சாண்டல்வுட்ட மட்டும் செக் பண்ணி இது ஒரிஜினல் ஏ கிரேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் இது வந்து நியூஸ்ல ரிலீஸ் ஆகுது. நாங்க வந்து புஷ்பாவுடைய சாண்டல்வுட் எல்லாத்தையும் கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டோம்னு. அந்த நியூஸ பார்க்குற சிண்டிகேட் மெம்பர்ஸ்க்கு செமையா ஷாக் ஆகுது. புஷ்பா கிட்ட நம்பளே சரக்கெல்லாம் சீஸ் ஆகிடுச்சுன்னா கேட்கும்போது, "புஷ்பா உங்கள ஒருத்தருக்கு மட்டும் நான் ஸ்டாக்க காமிக்கிறேன். உங்கள்ல ஒருத்தருக்கு மட்டும் நான் ஸ்டாக்க காமிக்கிறேன். போலீஸ் நம்ம ஸ்டாக்க சீஸ் பண்ணல. அவங்க ஏதோ ஃபேக்கா பண்றாங்க" அப்படின்னு கிளியரா சொல்லிடுறாரு. அண்ட் சிண்டிகேட் மெம்பர்ஸ் இத நம்பல. "நாங்க எப்படி உன்னைய நம்புறது? நியூஸ்லயே போட்டாங்க. நம்ம ஸ்டாக் எல்லாம் இவங்க புடிச்சிருக்காங்க. நமக்கு எப்படி பணம் வரும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உங்கள்ல ஒருத்தர் ஜக்கா ரெட்டி. அவன கூட்டு போய் நான் வந்து என் ஸ்டாக் எல்லாத்தையும் காட்டுறேன். ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிரும்" அப்படிங்கிறாரு. அடுத்த சீன்ல ஃபஹத் ஃபாசில் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய், "சித்தப்பா சிஎம் ஆக பிளான் போடுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புஷ்பா தான். அவன தடுத்து அவன் ஜாப்பனீஸ் டீல கெடுத்து விட்டோம்னா, நம்ம இத ஸ்டாப் பண்ணிடலாம்" அப்படிங்கிறாரு. சிஎம்மும் சரி தனக்கு பதவி போயிருமோ அப்படிங்கிற பயத்துல ஃபஹத் ஃபாசில் அண்ட் டீமுக்கு என்ன பர்மிஷன் வேணுமோ எல்லாத்தையும் குடுக்குறாரு. ஸோ இப்ப புஷ்பாவுடைய சந்தன கட்டைகள் எல்லாமே எங்க இருக்குன்னா, ராமேஸ்வரத்துல இருக்குது. ஃபஹத் ஃபாசில் அண்ட் டீம் எல்லாருமே போட்ஸ், ஷிப்ஸ், பாக்ஸஸ்ன்னு ராமேஸ்வரத்துல ஃபுல்லா பூந்து அலசி தேடுறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப புஷ்பாவோட டீலர் அவர பாக்குறாங்க. அந்த ஜாப்பனீஸ் டீலர பாக்குறாங்க. ஃபஹத் ஃபாசில் தண்ணிக்குள்ள போய் இப்ப தேடுறாரு. அப்பதான் தெரியுது எல்லா ஸ்டாக்கும் போட்டுக்கு அடியில கட்டி வச்சிருக்காங்கன்னு. ஸோ போலீஸ் இத கண்டுபிடிச்ச உடனே போட்ஸ் எல்லாம் வேகமா ஸ்டார்ட் ஆகி கிளம்புது. போலீஸும் இன்னொரு போட் எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு புடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா புஷ்பாவோட போட் எல்லாமே இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ தாண்டி ஸ்ரீலங்காக்குள்ள ரீச் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்ரீலங்கன் நேவி வந்து பெர்மிட் இல்லாம உள்ள வர முடியாதுன்னு சொல்லி, இந்த ஃபஹத் ஃபாசிலுடைய போட் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுறாங்க. அண்ட் இப்ப கரண்ட்லி எல்லா மரக்கட்டையும் இந்தியாவ கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்காவ ரீச் ஆயிருச்சு.
ஜப்பானோட டீலர ஃபஹத் ஃபாசில் புடிச்சிடுறாரு. இப்ப இந்த டீலர் மூலமா தான பணம் ஜப்பான்ல இருந்து புஷ்பாவுக்கு வரும். இவரு பையர் இல்ல. இவரும் ஒரு மிடில் மேன் தான். ஸோ இந்த மிடில் மேன வந்து நம்ம கொன்னுட்டோம்னா, புஷ்பாக்கு ஜப்பான்ல இருந்து பணம் வராது. ஆனா, இப்ப இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஜப்பான ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நஷ்டம் யாருக்கு? புஷ்பாவுக்கு அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் பிளான் பண்றாரு. இந்த டீலர கொன்னுட்டா பேமெண்ட் வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ ஃபஹத் ஃபாசில் இந்த டீலர கொன்னுடுறாரு. டைரக்ட்டா கொல்லல. அவருடைய அசிஸ்டண்ட்ட வச்சு கொன்னுடுறாரு. ஸோ இப்ப வந்து புஷ்பாவோட ஸ்டாக் எல்லாமே ஜப்பான் ரீச் ஆயிருச்சு. பட் பேமெண்ட் வரதுக்கு அந்த டீலர் செத்துட்டான். ஸோ இப்ப பணத்த கலெக்ட் பண்ணிக்க புஷ்பாவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அது ஜப்பானுக்கு கண்டெய்னர்ல போறது தான். ஸோ அவரோட கண்டெய்னர்ல அந்த சந்தன கட்டைகளோட ஏறி கூலி வேஷம் போட்டுட்டு ஜப்பானுக்கு போறாரு புஷ்பராஜ். அண்ட் அப்படிதான் இப்ப ஜப்பான் வந்து புல்லட் பட்டு தண்ணீல ட்ரவுன் ஆகிட்டு இருக்காரு புஷ்பா. ஆனா புஷ்பராஜ் இன்னும் சாகல. எல்லாரையும் பிளாட் ஆர்மர வச்சு அடிச்சிடுறாரு. என்னதான் புல்லட் பட்டும் அவர் சாகல. இன்னொரு 15 பேர அடிச்சு வந்துடுறாரு. ஸோ அப்படியே ஒரு கிழிஞ்ச கரன்சி நோட்ட வந்து காட்டுறாரு. அப்படியே ஒரு கிழிஞ்ச கரன்சி நோட்ட காட்டுறாரு. அத பார்த்து அந்த ஜாப்பனீஸ் பாஸுக்கு அப்பதான் தெரிய வருது. இவன் தான் நம்ம வுட்டோட சப்ளையர் அப்படின்னு. ஸோ அந்த கிழிஞ்ச நோட்ட இவங்க பிசினஸோட ஒரு டாக்டிக்ஸ். என்னன்னா பையருக்கும் செல்லருக்கும் ஈச் அதர ஐடென்டிஃபை பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த கிழிஞ்ச நோட்டு. ஸோ புஷ்பா ஜாப்பனீஸ் பையர் ஹிரோஷிய இம்ப்ரெஸ் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல அவருடைய ஸ்மக்லிங் பிசினஸ சூரியவம்சம் சரத்குமார் மாரி அவ்ளோ அசால்ட்டா கொண்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்த சீன்ல சிதப்பா சிஎம் ஆகிடுறாரு. பதவி பிரமாணம் செய்றாரு. சிஎம் பதவி எடுத்தோனே வேலையா புஷ்பா வீட்டுக்கு வராரு. சிஎம் அவரோட ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அண்ட் அங்க அப்படியே வந்து ஒரு ஐட்டம் சாங் வருது சம்மந்தமே இல்லாம. ஸோ பேசிக்கலி எல்லாரும் ஹேப்பியா இருக்காங்க. அதனால அந்த சாங் வருது. அண்ட் இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிசாஜினி இருக்கு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி ஒரு ஐ கேண்டி பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. அத தாண்டி அவங்களுக்கு சுத்தமா பர்ப்பஸே இல்ல. அண்ட் அதையும் தாண்டி இந்த வுமன வந்து ஓவரா வொர்ஷிப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அதுவும் மிசோகினி தான். நீ ஓவரா வொர்ஷிப்பும் பண்ண வேணாம், ஓவரா அசிங்கப்படுத்தவும் வேணாம். நீ நார்மலா இரு. அதுதான் நார்மல் ஃபெமினிசம். பட் ஓகே. இது வந்து ஒரு இந்தியன் படம். இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கிறது? ஸோ புஷ்பா அந்த டான்சர் பொண்ணு கூட வல்கரா ஆடுறாரு. ரொம்ப லிட்டரலி அவளோட கிரைண்ட் பண்ணிட்டு வல்கரா ஆடுறாரு. அண்ட் இத வந்து செம்மையா இந்த பாட்டுல நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் அவன் வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா. ஸ்ரீவள்ளி பிரெக்னன்ட்டா இருந்துட்டு இத பார்த்துட்டு இருக்கா. இந்த ஸ்ரீவள்ளி கேரக்டர் இதே பிரெக்னன்ட்டா இருந்துட்டு ஒரு ரேண்டம் ஷர்ட்லெஸ் பையனோட இந்த மாரி வல்கரா ஆடுனா ஆடியன்ஸ் அத ஏத்துப்பாங்களா? அதுக்கு அவள ஸ்லட் ஷேம் தான் பண்ணுவாங்க. அதே மாரி புஷ்பாவையும் இங்க வந்து ஸ்லட் ஷேம் தான் பண்ணணும். லிரிக்ஸ் எல்லாம் அவ்ளோ வல்கரா இருக்கு. ஸோ இதுல ஹைலைட் என்னன்னா, ஸ்ரீவள்ளி பிளேட் பை ராஷ்மிகா வந்து வேற ஒருத்தி கூட அவ ஹஸ்பண்ட் வல்கரா ஆடிட்டு இருக்கிறத பார்த்து என்கரேஜ் வேற பண்றாங்க. கை வேற தட்டுறாங்க. ஸோ இத வந்து ஸ்ரீவள்ளி ஒருத்தங்க வல்கரா ஆடுனா, புஷ்பா கை தட்டிட்டு உட்கார்ந்திருப்பாரா? ஸ்ரீவள்ளி ஆடுமா, ஆடுமா சூப்பர் அப்படின்னு கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாரா? அத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சாங் எண்ட் ஆகுது. ஃபஹத் ஃபாசில் பேசிக்கலி அந்த போலீஸ் எல்லாம் டிப்ரஷன் ஆயிடுறாங்க. எல்லாரும் இல்ல. இந்த ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் மட்டும். ஸோ டோட்டலா கிவ் அப் பண்ணி அந்த குடவுன்ல சந்தனக்கட்ட குடவுன்லயே தன்னை எரிச்சுக்கிறாரு. அப்படியே ஒரு கிளீஷே சீன். எல்லா மூவிலயும் ஜெனரலா வரது தான். ஹீரோவ குளோரிஃபை பண்ணணும். ஃபீமேல விக்டிமைஸ் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க இந்தியன் மூவில? ஒரு ரேப் சீன் தான் வழக்கம் போல வைக்கிறது. ஸோ ஒரு பொண்ணு இந்த ஸ்டெப் பிரதரோட பொண்ணு தான். அதாவது புஷ்பாவோட ஸ்டெப் பிரதரோட பொண்ணு. இந்த சின்னையான்னு கூப்பிட்டு வந்தால்ல அவ தான். ஸோ அவள கடத்தி வச்சு 2 கோடி பணம் வேணும் அப்படின்னு அதே ரவுடி பசங்க கேட்கறாங்க. ஸோ அப்ப புஷ்பா வந்து பொங்கி எழுறாரு. ரெஸ்க்யூ பண்ணறதுக்கு வராரு. அப்புறம் ஒரு கிளீஷேவான சீன். எல்லா மூவிலயும் பார்த்திருப்பீங்க. என்ன சீனா இருக்கும்? ஒரு ஹீரோயின் ஒரு ஃபீமேல வந்து விக்டிமைஸ் பண்ற மாரி ஒரு சீன். ஒரு பொண்ண ரேப் பண்ணுவாங்க. அதுதான் வழக்கம் போல இந்தியன் படத்துல காட்டுவாங்க. ஸோ அங்க வந்து இந்த ஸ்டெப் பிரதரோட பொண்ண வந்து அந்த பசங்கலாம் வந்து முதல்ல பார்த்த ரவுடி பசங்கள வந்து கடத்தி வச்சிருக்காங்க. 2 கோடி பணம் குடுத்தா நான் விட்டுருவோம். இல்லைன்னா உங்க பொண்ணு வந்து ரொம்ப அடிபட்டு தான் வருவா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே புஷ்பராஜ் வந்து பொங்கி வந்து ரெஸ்க்யூ பண்றதுக்காக வராரு. அண்ட் அதுக்கு வந்து புஷ்பராஜ் கிட்ட இருந்து 50 கோடி வேணும்னு டிமாண்ட ஏத்துறாங்க. ஸோ புஷ்பா வந்து நெறைய அடி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் புஷ்பாவும் நல்லா அடி வாங்கி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிரிஞ்சாலயே நீங்க செத்துருவீங்க. கிரிஞ்ச் அட்டாக் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நல்ல வேளை நான் இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கல. ஏன்னா தப்பிச்சு ஓட வழி இருக்காது. அப்படியே அந்த பொண்ண காப்பாத்திடுறாரு. அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுறாரு. இத பார்க்குற ஸ்டெப் பிரதர், அதாவது அந்த பொண்ணோட அப்பா வந்து உள்ளம் உருகி போய் புஷ்பாவ வந்து அவரோட தம்பியா ஏத்துக்கிறாரு. அவருக்கு முல்லேட்டி அப்படிங்கிற அந்த ஃபேமிலி சர்நேமையும் குடுத்துடுறாரு. இதோட இந்த படம் முடியுது. எல்லாரும் ஹேப்பி எண்டிங். புஷ்பாவுடைய அந்த கண்றாவியான ட்ராமா ஆஃப் என்னது ஸ்டெப் சர்நேம் வந்து ஒரு வழியா சரியாயி தொலையுது. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. பாய் பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.